அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடும் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நூல் திறனாய்வு களம் நிகழ்வு எண் 2184 நாள் 18/6/2026 வியாழக்கிழமை. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அம்மாவர்களை வருகின்ற வரவேற்கின்றோம். இன்றைய குரலும் பொருள் வரலாற்று செய்தி வழங்கும் ஐயா அவர்களையும் வருகின்ற வரவேற்கின்றோம். இன்றைய குரலும் வழங்கும் சகோதர சகோதரிகளை அன்று வரவேற்கின்றோம். இசைப்பாடல் வழங்கும் பாடல்களை வருகின்ற வரவேற்கின்றோம். நிகழ்வின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குணமதி அவர்களை அன்று அழைக்கின்றோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 119 பசப்பொருள் பருவல் நைந்தவற்று நல்காமை நேர்ந்தேன் பசனியன் பண்பியார் குறிக்கோப்பிறார் அவர் தந்தார் என்னும் யோத்தகையும் மேன்மேல் ஒரு பசப்பு சாயலும் நானும் அவர் கண்ட கைமர நோயும் பசனையும் தந்து உருளான் மண்யான் உரைப்பது அதிரமா கள்ளம் பெருவ பசப்பு புள்ளி கிடந்தேன் புடைப்பேன் அவ்வளவில் புள்ளி கிடந்தேன் புடைப்பேந்து அவளை அள்ளிக்கோள் வற்றை பசப்பு பசந்தால் இவரந்து அல்லால் இவளை திறந்தார் அவர் என்பாரில் பசகுமின் பட்டாங்கின் மேல் நைப்பித்து நன்னீர் ஆவானில் பசப்பென பெயர்ப்பது நன்றி நைப்பித்து நல்காமை தூற்றார் நன்றி. நன்றி. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்தி வழங்குவதற்கு டில்லி பிரம்மநாயகம் ஐயாவுக்கு அன்று நடக்கின்றோம். வாருங்களே. அழைத்ததற்கு நன்றி. குரல் அமுது. இன்றைய நிகழ்வு என் குரல் இகழ் அதிகாரத்தினுடைய 4வது குரல். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழ் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடி. இதற்கான பொருள் துன்பத்திலேயே பெருந்துன்பம் பகை உணர்வுதான். அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானே ஆனால் அது இன்பத்திலேயே பெரும் இன்பமாகும். இனி வரலாற்றில் இன்று ஜூன் மாதம் 18ஆம் நாள். இதே நாளில் 618ஆம் ஆண்டு லீ யுவான் சீனாவின் பேரரசராக சூடினார். அவர் காங் வம்சம் அடுத்த 3 நூற்றாண்டுகளுக்கு சீனாவை ஆண்டது. 1429ஆம் ஆண்டு பிரெஞ்சு படையினர் ஜோனா பார்க்கை தலைமையில் பட்டேய் சமரில் ஆங்கிலேய படையினரை தோற்கடித்தனர். நூற்றாண்டு போர் உச்சகட்டத்தை அடைந்தது. 1633ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் முதலாம் சார்லஸ் ஸ்கொட்லாந்து மன்னராக எடின்புரோவில் முடிசூடினார். 1758ஆம் ஆண்டு சார்லஸ் டார்வின் தனது படி வளர்ச்சி கொள்கை பற்றிய முடிவுகளுக்கு ஒப்பான ஆய்வு அறிக்கைகளை ஆல்பிரட் அரசல் வரலேசரிடமிருந்து பெற்றார். இதனையடுத்து டார்வின் தனது ஆய்வு அறிக்கைகளை வெளியிட வேண்டி வந்தது. 1769ஆம் ஆண்டு இந்திய ரூபாய் அதன் வெள்ளியில் குறிக்கப்பட்ட துணை அலகுகளுடன் இலங்கையில் சட்டப்படியாக நாணயமாக அறிவிக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டு கொலம்பியா ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் நீண்ட நேரம் ஒழிக்கும் இசைத்தட்டை நியூயார்க்கில் வெளியிட்டது. 1953ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் வான்படையைச் சேர்ந்த C-24 விமானம் சப்பான் தக்சிபா என்ற இடத்தில் மோதி வெடித்ததில் 129 பேர் கொல்லப்பட்டனர். 1983ஆம் ஆண்டு பகாய் சமயத்திய பின்றியமைக்காக 10 பகாய் பெண்கள் ஈரான் சீரோஸ் நகரில் தூக்கிலிடப்பட்டனர். 2018ஆம் ஆண்டு சப்பான் வடக்கு ஒசாகாவில் 5.6 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். இதே நாளில்தான் எளிமையினுடைய இலக்கணமாக திகழ்ந்த கக்கன் அவர்களுடைய பிறந்த நாள். இன்று 1908ஆம் ஆண்டு பூசாரி கக்கன் என்கிற பி கக்கன் 1908ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் நாள் இவர் சிறந்த விடுதலை போராட்ட வீரர், இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார். தமிழ்நாட்டு அமைச்சராக இருந்தார். பல பொறுப்புகளையும் வைத்த சிறந்த எளிமையினுடைய இலக்கணமாக திகழ்ந்த கக்கன் அவர்கள் என்னுடைய பிறந்த நாள் என்று. வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் ஏகவர்சன் ஐயா அவர்களை அன்பு நடத்துகின்றோம். பாருங்கள். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். தண்டமிழ் தாய் வெறும் துன்பத்திலும் பெற்ற தாயின் துயரோ மிக பெரிதோ நில மண்டிலம் எங்கனும் வாழ்ந்தவர்தான் என்று வாழ்க்கை மேலிங்குடல் சோர்ந்து விட்டாள். அமிர்தமெனும் தமிழ் மொழியை விட அன்னையின் வாய்ச்சொல் இனிப்பதுண்டோ குமுத இதழ் வாயிரந்தாவும் கொடி நரம்பும் சிலிர்க்காவோம். போகுதமிழ் புகழ் நல்லினத்தை விட உற்றார் தொகையும் நீளம் யாங்கனும்
தேடி பிற நிலம் ஓடிவிட்டார். மாகுன்ற தோளால் தமிழ்நலம் காத்தலில் மனைவியின் நல்லுறவு அங்கினிதோ போகின்ற நல்லுயிர் செந்தமிழ் நூல் ஒன்றை புறந்ததெனில் இன்பம் வேறு உண்டோ. கொல்லிமலை தரும் தேர்ந்தமிழ் இன்பினும் குழந்தைகள் இன்பம் மிக பெரிதோ. ஒரு சொல்லில் தொடரில் எங்களும் பாக்களில் சொக்கும் இன்பம் மக்கள் பாலுளதோ. தோய்துய தூவிய கொத்தடிமை என்னும் தொலையா பெரும் வகை யாவையுமே தமிழ் தாய் தரும் பிள்ளைகள் தோள்கள் என்றோ வந்து தாங்கி அழித்திடல் வேண்டோ. தண்டமிழ் தாய் வெறும் துன்பத்திலும் பெற்ற தாயின் துயரோ மிக பெரிதோ. இள மண்டிலம் எங்கனும் வாழ்ந்தவள்தான் என்று வாழ்க்கை மெலிந்து உடல் சோர்ந்து விட்டாள். நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். மணி கம்பன் விட ரொம்ப சிறப்பா இருக்கா. ஆனா வேற நன்றி ஐயா. இத்துடன் முதல் பகுதி நிறைவடைந்து விட்டது. இரண்டாம் பகுதி கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நூல் திறனாய்வு கணக்கு. நிகழ்வு எண் 2184, நாள் 18/6/2026, வியாழக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057. இன்றைய சிறப்பழைப்பாளர் திருமதி சம்சுல் ஹீதா பானு அம்மா அவர்கள். கவிஞர், எழுத்தாளர், தொழில் முனைவர். இனிய நந்தவனம் அறக்கட்டளை சார்பில் சாதனை பெண் விருது பெற்றுள்ளார். தமிழ் கதிர் சங்கமம் சார்பில் தமிழ் கதிர் விருது பெற்றுள்ளார். S3 இன்டர்நேஷனல் சார்பில் பொன்மகள் விருது வழங்கப்பட்டுள்ளது. NVS குரூப் வழங்கிய அன்பு தமிழ்ச்சி விருது பெற்றுள்ளார். தமிழணங்கு பன்மொழி ஆய்விதழ் இவரும் தமிழணங்கு இயற்தமிழ் என்கின்ற விருதை வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு பெண்கள் தினத்தன்று தமிழக அரசு நடத்திய கட்டுரை போட்டியில் முதல் பரிசு வென்று முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களிடம் பரிசு பெற்றுள்ளார். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அடிமை பெண்ணின் உரிமை குரல். அம்மா தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம் அம்மா. வாருங்கள் அம்மா. நீங்க ஒரே தொடங்கலாம். இப்ப தொடங்கலாமா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேக்குதாம்மா பாப்பா? கேக்குதுங்கம்மா, தொடங்கலாம். கேக்குது. அனைவருக்கும் இனிய இப்போ இன்னைக்கு நம்ம நூல் திறனாய்வுல நம்ம எடுத்துக்கொண்ட நூல் வந்துகிட்டு அடிமை பெண்ணின் உரிமை குரல். அதனோட ஆசிரியர் வந்துட்டு நான் தான். இது வந்துட்டு ஒரு கிராமத்து சித்திரங்கள், கிராமத்துல உள்ள நடக்கிற நான் வாழ்ந்து என்னோட வாழ்வியல்ல நான் அறிஞ்சு நான் பயணிக்கும் போது என்னென்ன நான் சந்திச்சனோ அதனோட சார்ந்த சிறுகதைகள். இந்த நூல்ல மொத்தம் 15 சிறுகதைகள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்புல நம்ம நினைப்போம் பெண்களுக்கு மட்டும்தான் சோதனை வருது, பெண்களுக்கு மட்டும்தான் சோதனை, அந்த மாதிரி நம்ம நினைப்போம். இது அந்த மாதிரி நம்ம நினைக்கிறத விட பெண்களுக்கு சோதனை வரும்போது ஆண்கள் எந்த அளவுக்கு அவங்க தாங்கி அங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இதுல உள்ள சிறுகதை நூல் வந்து சொல்லி வரும். அதே மாதிரி பெண் கல்வியும் முக்கியத்துவம் எப்படி கொடுக்கணும், எப்படி இருந்தது பெண்கள் கல்வி கற்க முடியாம அவங்களோட வாழ்வில் எந்த மாதிரி சின்னாபின்னப்பட்டு இருந்தது அப்படிங்கிறதையும் இதுல இந்த நூல்ல வந்துட்டு அந்த சிறுகதைகள்ல ஒவ்வொருலையும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உழைப்பு, பெண்களோட உழைப்பு, அவங்களோட வேதனைகள், அந்த வேதனைகளை மீறி அவங்க வந்துகிட்டு அதை வந்துகிட்டு ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது கிடையாது. நம்மளுக்கு வந்துகிட்டு அது போற போக்குல தன்னோட வாழ்க்கையில அந்த கஷ்டங்களையும் அந்த துன்பங்களையும் அவங்க எடுத்துக்கிட்டு இலகுவா அவங்க எப்படி அதை கடந்து பயணிக்கிறாங்க. இப்ப நம்ம சொல்லுவோம், ஐயோ எனக்கு இவ்வளவு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு இவ்வளவு இது வந்து எனக்கு மட்டும்தான் வருமா, அந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி அந்த பெண்கள் வந்துட்டு புலம்ப மாட்டாங்க. கஷ்டம் எவ்வளவு துன்பம்
வந்தாலும் அடுத்து தான் எதுல எங்க என்ன பண்ணணும், அடுத்த காரியம் என்ன அப்படிங்கிறத நோக்கி அதை பயணிப்பாங்க. அதை நோக்கின உள்ள கதைகள் இந்த சிறுகதைகள் இதுல இந்த நூல்ல இருக்கு ஐயா. ஆஹ் வாழ்வின் விளிம்பு நிலை அந்த மக்கள் அவங்கள்ட்ட வந்துக்கிட்டு அவங்களோட நான் நிறைய பழகியிருக்கேன். இந்த காலனி மக்கள் நான் எங்க வீட்டில் வந்துட்டு வேலைக்கு ஆள் கூப்பிட போகும்போது என்னை காலனியில போய் கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. நான் அங்க உள்ள மக்களோட எல்லாம் நான் பழகியிருக்கேன். அவங்களோட வாழ்வியல நான் நிறைய அறிஞ்சிருக்கேன். அங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க மனிதம் கொப்பளிக்கும். நீங்க நம்ம வந்துகிட்டு இங்க நம்ம எவ்வளவுதான் நம்ம மேல் மேல்தட்டு வர்க்கத்துல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சாலும் நான் அங்க போயிட்டு அந்த சின்ன சின்ன குடிசைங்கள்ல நான் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அது ஒரு ஆச்சரியமாவும் ஒரு ஆனா அவங்களுக்குள்ள சண்டை வரும். அடிச்சுக்கிட்டு அள்ளி திங்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லப்பட சொல்லுவாங்க ஊர்ல. அந்த சொலவடைக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்கள் வந்துகிட்டு அந்த காலனிக்குள்ள இருப்பாங்க. அது எனக்கு ஒரு ஆச்சரியமாவும் இருந்தது, வியப்பாவும் இருந்தது. இவங்க இவ்வளோன்னு குடிசை அதுக்குள்ள தன்னோட வாழ்க்கையை வச்சு எவ்வளவு ஒரு ஒற்றுமை, ஒரு சின்ன சின்ன இது வந்தாலும் ஒரு தலைவர் இருந்து அதை எப்படி முடிவு எடுக்கிறாங்க. அதை நான் ஒரு சின்ன குழந்தைய அப்போல இருந்தே நான் சந்திச்சு நான் பார்த்துட்டு வந்திருந்தது. ஒவ்வொரு கட்டமா நான் பார்க்கும்போது சரி இதை எல்லாமே நம்ம கதையா கொண்டுட்டு வரணும். இது வந்துட்டு எல்லாருக்கும் அந்த வாழ்வியல் தெரியணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட கதைகள் இது. முனைவர் ராஜேஸ்வரி அம்மா சக்தி பெண்ணிதழ்ல என்னை எழுத சொன்னப்போ நான் தொடர்ந்து இந்த கதைகளை நான் எழுதியிருந்தேன். அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம், என்னோட ஊர் வந்துட்டு முதுகுளத்தூர், அதனோட வட்டார வழக்கு தமிழகத்தினோட தமிழ் மொழிக்கு அழகே வட்டார வழக்கு தான். இப்போ கோயம்புத்தூர் ஸ்லாங் அந்த அந்த அவங்களோட வட்டார வழக்கு எடுத்துட்டீங்கன்னாக்க ரொம்ப அருமையா அது ஒரு வித்தியாசமா இருக்கும். அந்த பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். மதுரை வட்டார வழக்கு அது 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 வேற மாதிரி. அவங்க வந்துட்டு ரொம்ப நான் பார்க்கும்போது மரியாதை இல்லாம பேசுற மாதிரி தெரியும். ஆனா அதுல வந்துட்டு நேசமும் பாசமும் சேர்ந்து கிடக்கும். அந்த மாதிரி திருநெல்வேலி போட்டோன்னா ஏழை இங்க வாழைங்க அப்படின்னா தன்னை இணைச்சுக்குவாங்க உள்ள. அந்த மாதிரி இருக்கும். எங்களோட வட்டார வழக்கு ஏல இங்க வேலைங்க அப்படின்னா ஈஸியா அந்த அந்த வாழ்வியலுக்குள்ள நுழைஞ்சு போயிருவோம் நாங்க பாட்டுக்கு. அந்த வட்டார வழக்கை நான் வந்துட்டு இதுல நிறைய பயன்படுத்தியிருக்கேன். பயன்படுத்தி கொண்டு வந்ததுனாலதான் இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பேரு வந்துட்டு கிடைச்சது. எவ்வளவு சோகமான எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அந்த பெண்கள் வந்துகிட்டு எந்த அளவுக்கு தங்களை மாத்திக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கதையில வந்துட்டு மொத்தம் 15 கதைங்களை ஒரு 4 கதை நான் எடுத்து உங்ககிட்ட வந்துட்டு அதனோட விமர்சனத்தை நான் உங்ககிட்ட கலந்துரையாடல நான் பேசலான் இருக்கேன். இதுல நான் முதல்ல எடுத்துக்கிறது வந்துகிட்டு வேண்டாம் கற்பப்பை பொன்னிக்கு. பைய தூக்கிட்டு ஓடிடுவா. ஓடி போய் தன்னோட வகுப்பறையை கூட்டுறது, அங்க மண்பானையில தண்ணி அள்ளி வைக்கிறது, ஆசிரியர் வர்றதுக்குள்ள அந்த டேபிள் எல்லாத்தையும் தொடச்சு கிடச்சி எல்லாத்தையும் நாற்காலெல்லாம் போட்டு வைக்கிறது ஆசிரியருக்கு. அவ்வளவு அதுக்குள்ள வர்ற அடுத்த பாடத்தையும் முதலே படிக்கிறது. அந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்துகிட்டு அவ்வளவு படிக்கவும் முதல் ரேங்க் எடுக்குது. அப்பவே அங்க உள்ள ஆசிரியர்கள் அங்க உள்ள காவலாளிகள் எல்லாருமே நீ இப்படி படிக்கிறதானோ, ஆனா நீ மேல் படிப்பியா அப்படிங்கிற சந்தேகம் அவளுக்கு ஊட்டுறாங்க. அப்ப அவளுக்கு வருது. அப்ப என்ன வருதுனாக்கா ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டா, அவ சமைஞ்சிட்டா, அப்புறம் படிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிறத ஓடுது. உடனே சொடல மாடன்ட்ட போறான். போயிட்டு சொடல மாடன்ட்ட உட்காந்துட்டு அழுகுறா. எனக்கு நான் வயசுக்கே வரக்கூடாது, எனக்கு நீ அப்படி ஒரு கொடுத்துரு எனக்கு வரத்த, நான் வயசுக்கே வராம நான் படிச்சிடுறேன், எனக்கு வேணாம், வயசுக்கு வந்துட்டு என்னை நிப்பாட்டிடுவாங்கன்னு அந்த குழந்தை அந்த சொடல மாடங்கிட்ட சொல்லிட்டு நைட்டு வந்து வீட்டுல வந்து படுத்திருக்கு. காலையில வயசுக்கு வந்துருச்சு. ஓ நீ சொடல மாடா, நீ என்னைய நீ வந்துட்டு ஏமாத்திட்ட அப்படின்னு சொடமாட்டிட்ட போய் அழுகுதா. அவங்க அம்மா தண்ணி ஊத்தி குழந்தைக்கு நம்ம ஊர்ல என்னென்ன சடங்கு செய்யணுமோ சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தை அந்த பையத்துக்கு பரன் மேல தூக்கி போட்டுறாங்க. பள்ளிக்கூடத்து பையத்துக்கு பரன் மேல அந்த வகுப்பு புத்தகங்கள் எல்லாம் அப்படியே கிடக்குது. இவளுக்கு வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நான் எப்படியும் போயிடணும் அப்படின்னாக்க அவங்க அம்மா அப்பா அன்னாடம் காட்சி எப்படியும் வயிற்றில் கட்டப்பட்ட நெருப்பு பெண் கோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பெண் கோமரை நான் வயிற்றுல கட்டின நெருப்பை நான் எப்படி இப்பவே நம்ம எவ்வளவு பாலியல் வன்புணர்வுகளை நம்ம இப்ப பாக்குறோம். இப்ப நம்ம முகநூல்கள்ல
நம்ம வெளிப்படையா எல்லாமே தெரியுறதுனால, தொலைக்காட்சிகள் வழியா எல்லாமே செய்திகள்ல தெரியுறதுனால வெளியே தெரியுது. அந்த காலத்துல அந்த அளவுக்கு தெரியாது. அப்ப பிள்ளைகளை பாதுகாத்து பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அப்ப நான் என் பிள்ளைய நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தா அந்த தாயும் தகப்பன் எல்லாம் நினைச்சு அந்த குழந்தைக்கு கல்யாணமும் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி கல்யாணமும் முடிச்சாச்சு. கல்யாணம் முடிச்ச பிறகு அந்த ஒரு குழந்தை பெறான். குழந்தை பெறும்போது அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லாம இருக்கு. மூளை வளர்ச்சி இல்லாம இருந்தோம்னா அவன் கணவன் என்ன சொல்றான், அந்த பிள்ளைய உங்க அம்மாட்டையும் விட்டுட்டு நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்றான். அவ ஒரு தாயா அவளால் அதை ஏத்துக்கவே முடியல. இல்ல நான் வரமாட்டேன். அம்மாவும் சொல்றா, நான் இந்த பிள்ளைய நான் பாத்துக்கிறேன், நீ போய் குடும்பத்துல அங்க போய் வாழுற, இனி உனக்கு எந்த புருஷன் நான் தேடுவேன் அப்படிங்கும்போது முடியாது, எனக்கு இந்த குழந்தை தான் வேணும், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவனை விட்டுட்டு இந்த குழந்தைய பாத்துக்கிறா. தன்னோட தாய் தகப்பனும் இறந்துடுறாங்க. அந்த வீட்டுலயே ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி வச்சுட்டு அந்த மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைய அது படுக்கையில தான் கிடக்கு. உணவுக்கு அது ஆசைப்படுது. அதனோட கழிவுகள் வெளியே போறது கூட அந்த குழந்தைக்கு தெரியல. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைய வளர்க்கும் போது அந்த குழந்தை வயசுக்கு வந்துருச்சு. அந்த குழந்தை வயசுக்கு வந்த உடனே இவளுக்கு அந்த நேரத்துல அவளுக்கு அவ்வளோ ஒரு பயமும் வருது, அழுகையும் வருது. இந்த குழந்தை நான் பாதுகாக்கணுமே அப்படிங்கிற எண்ணமும் வருது. இருந்தாலும் பிள்ளைய நல்லபடியா பாதுகாத்துக்கிறா. தாய் பாதுகாத்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவ ஜாமான் வாங்குறதுக்காக அந்த பெட்டி கடைக்கு உள்ள மொத்த சரக்கு வாங்குறதுக்கு பக்கத்து ஊருக்கு போகணும், டவுனுக்கு போகணும். போய் ஜாமான் வாங்கிட்டு வரணும். பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு போறேன், இந்த குழந்தைய நான் விட்டுட்டு போறேன், பாத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட விட்டுட்டு வீட்டு சாவி கையில கொடுத்துட்டு கொஞ்சம் இருங்க இந்த வீட்டுலன்னு சொல்லிட்டு போய் டவுனுக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த பிள்ளையோட மாற்றம் வேற மாதிரி இருக்கு. அது வரைக்கும் அந்த குழந்தை வந்துக்கிட்டு அமைதியா கொடுக்கறது சாப்பிடு. இப்ப என்ன பண்ணுனாக்கா அவளுக்கு சேலையை பிடிச்சி இழுக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அதனோட சேஷ்டைகள்லாம் அதிகமா இருக்கு. என்ன வித்தியாசமா எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவ அடிக்கிறா, எல்லாம் பண்றா. அந்த குழந்தை வந்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு கேக்குது, அது மட்டும் அவளுக்கு தெரியுது. அப்படின்றப்போ அந்த மாசம் மாசம் வர்ற அந்த தீட்டு அந்த குழந்தைக்கு அடுத்த மாசம் வரல. அப்பதான் அவளுக்கு புரியுது தன்னோட குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு, கற்பம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அது யாரு பக்கத்து வீட்லயே அவளால கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவளால என்ன பண்றதுன்னு அவளுக்கு தெரியல. அந்த குழந்தை எப்படி பெறும் எதுவுமே தெரியல. அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. உடனே என்ன பண்றா, யாருக்கும் ஒருத்தர்கிட்ட எதுவுமே சொல்லல. நேரா அந்த ஊரை டாக்டர் அம்மா கிட்ட போறா. போயிட்டு கேக்குறா, இந்த குழந்தைக்கு இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, நான் என்னம்மா பண்ண அப்படின்னோன்னு, கர்ப்பப்பையவே எடுத்துருங்க, அபார்ஷன் பண்ணிட்டு என் புள்ளையா இருந்துட்டு போட்டோம், அதுக்கு ஒரு பிள்ளைய வேண்டவே வேண்டாம், இது உலகத்துக்கே தெரிய வேணான்னு போய் அழுகுறா. அப்ப அந்த மருத்துவர் வந்துட்டு இது இல்லீகல்மா அப்படின்னு சொன்னாலும் இதை நான் என்ன சட்டப்படியாக நான் சந்திச்சு நான் இந்த பிள்ளைய நான் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் கருணை கொலை பண்ணணும், இல்லைன்னா இந்த குழந்தைய எடுக்கணும். ரெண்டுல ஒண்ணுதான். இதை நான் தாயா நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன்னு அத்தனைக்கும் அவ கையெழுத்து போட்டு தன்னோட பொறுப்புல ஏத்துக்கிட்டு அந்த குழந்தையோட அந்த அபார்ஷனை பண்ணி கர்ப்பப்பையில பிரச்சனை கட்டி இருக்கு அப்படிங்கிறத காட்டி அந்த குழந்தைக்கு அந்த கர்ப்பப்பையை எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பிள்ளை மாதிரி பாத்துக்கிறா. அப்ப இந்த கதை வந்துகிட்டு அந்த வேண்டாம் கர்ப்பப்பை பொன்னிக்குங்கிறது இந்த கதை இதோட வந்து முடியும். அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்துகிட்டு மன வளர்ச்சி இல்லைன்னாலும் அவளோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த கதையோட இந்த இதுல கொடுத்துருக்கிறேன் நானு. அடுத்த கதை வந்துகிட்டு மாடத்தி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கதை. மூன்றாவது மாடத்திங்கிற பெண் வந்து காலனி அருந்ததி இனத்து குழந்தை. அவங்க அம்மா வந்துகிட்டு முனிசிபாலிட்டியில வேலை பார்க்குறவங்க, சுகாதார இதுல வேலை பார்க்குறாங்க. அந்த குழந்தைங்க வந்துட்டு அந்த ஊரோட தனவந்தர் வீட்டில் அவங்க வந்துட்டு வெளிநாட்டில் நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க. அந்த குடும்பத்தில் அங்கே போய் வேலையும் பார்த்துக்கிட்டு, முனிசிபாலிட்டி வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த வீட்டு வேலையும் பார்த்துக்கும் போது தன்னோட குழந்தையும் கையில் கூட்டிட்டு போறா மாடத்தி. அது கொஞ்சம் வயசுக்கு வரத்தக்கன பொண்ணு, அது வயசுக்கு வந்த பொண்ணு கூட்டிட்டு போய் வேலை வெட்டிலாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த ஊர் அந்த வீட்டோட வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க. அந்த வீட்டை பார்த்தே அவளுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. நம்ம வீடு இவ்வளவு இத்தனையோனா இருக்கு, வெறும் கோணியை போட்டு பொத்தி வச்சிருக்கோம், இங்க எதுவுமே இல்லை. இங்க பார்த்தாக்க ஒரு மர வேலைப்பாடே ஒரு அவ்வளவு இருக்க, தொட்டு தொட்டு பாக்குறா. இவ்வளவு ரோஜாப்பூ இந்த இதுல செஞ்சிருக்காங்க, ஐயோ உட்கார்ற சேர் இப்படி இருக்கு, வாசம் மணக்குது கம கம கமன்னு, எவ்வளவு சாப்பாடு இவங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த வீட்டை பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுறையே, நம்மளுக்கு இவங்களுக்கு இவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு
அவளுக்குள்ள நிறைய கேள்விகள் வருது, ஆனா விடை தெரியல அந்த குழந்தைக்கு, மாடத்திக்கு தெரியல. அப்போ அவங்க வெளிநாட்டுல இருந்து அவங்க ஆம்பளைங்கெல்லாம் வந்தாச்சு. இப்ப அந்த பையனுக்கு கல்யாணம், அந்த வீட்டு பையனுக்கு கல்யாணம், அவனும் வெளிநாட்டுல இருந்து வந்தாச்சு. கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வேலைக்கு இந்த பொண்ணை வீட்டோட வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கல்யாண வீடு, நீ முனிசிபாலிட்டி வேலை பார்க்குற, அதனால உன் மகளை இங்க வேலைக்கு விட்டுருமா அப்படின்னு வேலைக்கு அந்த பொண்ணு வந்துட்டு ஃபுல்லாவே முழுக்க முழுக்க இங்க இருக்கு. அந்த குழந்தை இருந்து வேலை பார்க்குது, எல்லா வேலையும் பார்க்குது. அதுக்கு வந்துக்கிட்டு வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த அந்த சோப்பு, சென்ட்டு, அத்தரு, சாக்லேட்டு, அந்த ஹேர் கிளிப்பு, இதெல்லாம் பார்த்து பார்த்து அவ்வளோ ஒரு ஆசை. அத்தர் வாசத்துக்கு வந்துக்கிட்டு விளக்கமத்தை வச்சுட்டு அப்படியே மோந்துட்டு நிக்குது. அந்த வீட்டு முதலாளி அம்மா வந்து சத்தம் போடுறாங்க, உனக்கு என்ன அறிவில்லை, உனக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்க. அந்த வாசம் அப்பவே அந்த பிள்ளைக்கு வந்துக்கிட்டு உள்ள போனது கூட வெளியே வர அளவுக்கு அவங்க திட்டுறது ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் அந்த அத்தரை வாசத்தை மறுபடியும் சுவாசிச்சு கூட்டி அள்ளிட்டு போகுது. அவங்க அவசரமா எங்கேயோ வெளியூர் போற வேண்டிய சூழல். அவங்க பையனை விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பொண்ணு வந்துக்கிட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. இந்த பையன் இங்க வா, மேல வான்னு சொல்லிட்டு அந்த அத்தர் வாசம் அவன் மேல அப்படி இருக்கு. அந்த அத்தர் வாசத்துக்கு அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு அந்த பொண்ணு அவ்வளவுதான், அதுக்கும் கருப்பு போச்சு. அது வந்து அம்மா கிட்ட, அது அம்மாவுக்கு அதுவும் தெரியல. அது 2 மாசம் கழிச்சுதான் அம்மாவுக்கு, தாய்க்கு தெரியும் போது யாரு என்ன அப்படிங்கும் போது இந்த குழந்தை வந்துட்டு சொல்றத வச்சுட்டு, அப்ப அந்த காலனில என்ன முடிவெடுக்கிற, இதுதான் இங்க வந்து ஹைலைட் நம்ம இதுல பார்க்கணும். அந்த காலனில என்ன முடிவெடுக்கிறாங்கன்னாக்கா, இந்த மாதிரி முனிசிபாலிட்டியில வேலை பார்க்குற அருந்ததி இந்த மக்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு பெண்களுக்கு ஆயிடுச்சுனாக்க அங்க உள்ள ஆண்களே கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. வெளியில அதை எதையுமே காட்ட மாட்டாங்க. காட்டாம அந்த ஆண்களே கல்யாணம் முடிச்சுக்கிறது, இதை நான் பார்த்தேன். அதை வந்து நான் கதையில நான் கொண்டு வந்திருக்கேன். ஆண்களே கல்யாணம் முடிச்சாரு. அப்ப அந்த இவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிட்டு அம்மாவை மூலம் செத்துடலாம், புருஷனும் இல்ல, நம்ம காலனியே சிரிச்சு போயிரும் நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்றப்போ அந்த தலைவர் வர்றாரு, காலனி தலைவர் வர்றாரு. இங்க வா, இங்க என்ன நடக்கல, இங்க நம்ம காலனில முதல்ல நிப்பாட்டு, பாண்டி இருக்கான், நம்ம பாண்டி, அவனுக்கு நான் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன், அவனுக்கு இந்த குழந்தை பிறந்ததாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அங்க அந்த முதலாளி வீட்டுல அந்த பையனுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு பொண்ணு வந்துகிட்டு குழந்தை உண்டாகி அங்கேயும் இருக்கு. அப்போ இந்த குழந்தை வந்துட்டு இவ பெத்துட்டு அவன்கிட்டயும் வாழ முடியல, அவளால வாழவே மாட்டேங்கிறா. எனக்கு நான் வந்துகிட்டு தப்பே பண்ணாம இப்படி ஒரு குழந்தைய நான் அநியாயமா நான் பண்ணல, நான் எதுவும் போகல, ஆனா என் கையில இப்போ ஒரு குழந்தை, நான் இந்த குழந்தைக்கு உன்னை அப்பாவை எப்படி நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல சாகலாமா என்ன பண்ணலான்றப்போ பால் ஊறுது. அவளுக்கு பால் ஊறி தாய்மை வந்துகிட்டு சாகிறதுக்கு விட மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றேன்னா அதான் மாடத்தீன்னு சொல்லிட்டு வரும். என்ன செய்யறா, எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இந்த தாலியை எடுத்து அந்த காலனியோடைய சாமி, குமரக்கா சாமிக்கு கொண்டு போய் போட்டுட்டு புள்ளைய தூக்கிக்கிட்டு நேரம் அந்த முதலாளி வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு நான் ஒண்ணு இந்த குழந்தைய வந்துக்கிட்டு அவங்கள அங்க வளகாப்பு நடந்துட்டு இருக்கு, சீமந்தம் நடக்குது, நடுவுல போட்டுட்டு இந்த குழந்தைக்கு காரணம் இந்த முதலாளி தான் அப்படின்னு தூக்கி அந்த பிள்ளைய வச்சுட்டு விறுவிறுன்னு நடந்து நெருப்பு வச்சுக்கிற போகும்போது அப்ப திரும்பவும் அவளுக்கு என்ன வருது, ஏன் நம்ம சாகணும், நம்ம இப்ப உலகத்துக்கு சொல்லிட்டோம், இப்ப உலகத்துக்கு இந்த தாய், நான் இந்த குழந்தைக்கு நான் தாய் அப்படின்னு நான் சொல்லிட்டோம். அப்ப இனிமேலுக்கு நான் இந்த தாலியும் எடுத்துட்டோம், அப்ப ஏன் நான் பெண்ணா நான் வாழக்கூடாது அப்படின்னு திரும்ப போய் அந்த பிள்ளைய தூக்கிட்டு போவா. இதுதான் மாடத்தீ. அவர் நெருப்பு வைக்காம அவளை அந்த கதையில வந்துக்கிட்டு, ஆக்சுவலா நீங்க கதையை பார்த்தது எப்படின்னாக்க அந்த மாடத்தி செத்துதான் போச்சு எங்க ஊர்ல. ஆனா நாங்க இதுல வந்துக்கிட்டு அப்படி பெண்கள் அப்படி போகக்கூடாது அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக அந்த மாடத்தியை வந்துக்கிட்டு நான் இதுல வந்துக்கிட்டு காப்பாற்றி இனிமேலுக்கு அந்த ஆண்களுக்கு இந்த எண்ணங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண் வந்துக்கிட்டு அவளால வாழ வைக்க முடியும், ஆமா உலகத்துக்கு இதை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கதைக்குள்ள இந்த மாடத்தி அந்த கதையை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தது 14வது கதை இதுல குடிகார வீடு அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே நடந்த ஒரு சம்பவங்களை வச்சுதான் நான் சொன்னேன். அவர் எப்பவுமே, அவர் பேரு கரீம், குடிச்சிட்டே தான் வருவார். 24 மணி நேரமும் குடி 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 குடி. இருக்கிற சொத்து பத்து எல்லாமே போயிருச்சு. வயசுக்கு வந்த பொண்ணு வந்துட்டு பல்கீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க பேர் மாற்றப்பட்டிருக்கு இதுல. அந்த பெண்ணுக்கு அடுத்தடுத்து அக்கா தங்கச்சி, இவதான் தாய் மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அந்த அவங்களோட அம்மா கரீமோட மனைவி வந்துக்கிட்டு
அடுத்து அடுத்து குழந்தை செய்யணும் பெத்துட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தை பெத்து அடுத்த குழந்தை வயித்துல அடுத்த குழந்தை, கடைசி குழந்தை வயித்துல இருக்கும்போது வெளிரி போய் அவங்க எப்படியே இருப்பாங்க. அப்ப குடிச்சிட்டு இவர் நைட்டு வருவார். வந்தாலும் தனக்கு பெண்டால பெண் வேணும், பொண்டாட்டி வேணும், தனக்கு வயசுக்கு வந்த பெண் இருந்தாலும் பெண்டால வேணும்னு சொல்லிட்டு மேல அந்த வயிற்று பிள்ளையோட அவரை கூட்டிட்டு போயிட்டு அவளோட வந்துகிட்டு அந்த பெண்டாளுன்ட்டு அவளால அது முடியல. மாசத்துக்காரி எப்படி இருப்பா, அந்த குடி வெறியில அவனுக்கு அதுவும் தெரியல. காலையில பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ளீடிங் நிறைய போய் இடுப்பு வலிச்சு வந்து நிற்கும் போது அந்த மூத்த மக தான் அம்மாவுக்கு எல்லாம் தர்மாஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போற அம்மாவை கூட்டிட்டு போய் அந்த அந்த கதையில வந்துக்கிட்டு அந்த குழந்தை பிறக்கும் போதே அந்த தாய் வெளிரி இறந்து அந்த குழந்தைய வந்துட்டு கையில கொடுத்துட்டு இவ தான் அவ தாயா போயிடுவா. இது வரைக்கும் அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்த்து ஒரு 6 பேர். இந்த குழந்தை பிறந்தது 7வது குழந்தை. பக்கத்துல வந்துக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு தாத்தா, நம்ம சேது தாத்தான்னு சொல்லிட்டு இருப்பாரு. சேது தாத்தா இறக்கும் போது இங்க இவளுக்கு அந்த குழந்தை பிறக்கும். அவ என்ன சொல்லுவான்னாக்க, சேது தாத்தா வீட்டுல வருஷத்துக்கு ஒரு நாள் சிவராத்திரி, எங்க வீட்டுல தினசரி எங்க அத்தாவால சிவராத்திரி. இனிமேலுக்கு இதோட எங்க அத்தா எனக்கு வேணாம், நான் இந்த குழந்தைக்குள்ள பூரா நான் வாழ வைக்கணும், இல்லைனாக்கா அதுங்க என்னைய வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட விட்டுட்டு அதை கூட்டிட்டு அது நடந்தது. அந்த கதை குடிகார வீடு. இது கதையில நீங்க வந்து நான் சொல்றது வந்துட்டு ரொம்ப இலகுவா இருக்கலாம். ஆனா அவர் அடிக்கிறது, அவர் பேசுற அந்த கெட்ட வார்த்தைகள், மனைவிய செக்ஸுக்காக இழுத்துட்டு போறது, அந்த கொடுமைகள்லாம் நான் எழுதியிருக்கிற விதம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட வலிய வந்துட்டு துடிக்க துடிக்க அதுல வந்துகிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே நான் அந்த இதுல உனது குடிகார வீடு, எல்லாருமே ஒரு பெண் வந்துகிட்டு குடிகார கவனால பாலியல் ரீதியா எவ்வளவு துன்புறுத்தப்படுறாள் அப்படிங்கிறத வந்துகிட்டு உலகம் அறியணும், தெரியணும். எவ்வளவு அவளுக்கு கஷ்டம். வயிற்றுல நிறமாசமா இருந்தா கூட அவனுக்கு வந்துகிட்டு அந்த குடி வெறியில அது எதுவும் தெரியல அப்படிங்கிறது இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த கதையில நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு இதுல வந்துகிட்டு 4வது கதை செங்கமலத்தின் ரங்கநாயகி. அம்மா என்னப்பா? டைம் ஆயிடுச்சா? அம்மா பேசலாமா? 6 மணி வரைக்கும் பேசலாம். ஓகே சரிம்மா. இல்ல முடியுமா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டோமா? 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? நான் ஒரு கதை சொல்லிடலாமா? ஒரே ஒரு 5 நிமிஷம். 46 தான் ஆகுது. ஏமா? சரி நான் சொல்றேன். சுவாதி, ஏன் என்ன பிடிக்கலையா உனக்கு? கதை பிடிக்கலையா? பேச விட்டேங்க. ஏமா 56 தானமா, 46 தானமா ஆகுது. இன்னும் 10 நிமிஷம் பேசட்டுமா? ஐயா எப்படி ரசித்து கேட்டுட்டு இருக்காரு, நான் ரசித்து கேட்டுட்டு இருக்கேன். ஏன் திடீர்னு அது மாதிரி ஒரு முடிவுக்கு வர? சிறுகாய் எப்படி பாத்துட்டு இருக்காரு? ஒரு கதையாசிரியர்மா அவங்க, நூலாசிரியர். எவ்வளவு பெரிய ஆளு. பண்ணுமா? இது செங்கமலத்தின் ரங்கநாயகி ஐயா இந்த கதையோட இது. இது அந்த செங்கமலம்ங்கிற பெண்ணுக்கு வந்துட்டு பல்லு வந்துட்டு எடுப்பா இருக்கும், வெளியே வந்திருக்கும். அதுக்கு தன்னோட தாய் 2 குழந்தை பெற்றிருப்பாங்க. ஒரு குழந்தை அழகா இருக்கும். இதுக்கு பேரு 1000 பல்லின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணை. ஊர் பூராமே 1000 பள்ளி. அவளோட பேரே செங்கமலம்ங்கிறதே ஊர்லயே மறந்து போயிருக்கும். 1000 பள்ளி அந்த பெண்ணோட பேரே ஊர் எல்லாருக்குமே. யாருக்குமே அவளை பிடிக்காது அவ்வளோ. ஆனா அவ வந்து குழந்தைத்தனமா ஊர்ல விளையாடிக்கிட்டு எல்லாருக்கும் உதவிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா யாருமே அவளை வந்துக்கிட்டு ஒரு பாசத்தோடயோ நேசத்தோடோ அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அந்த மாதிரி யாருமே நினைக்கவே மாட்டாங்க. அந்த நிலையில அந்த பொண்ணு வந்துட்டு செங்கமலம் வந்துட்டு இருக்கிறப்போ அவளுக்கு வேற வழியே கிடையாது. ரங்கநாயகியோட கோயிலுக்கு தான் போவா. ரங்கநாயகியோட போய் பேசிட்டே இருப்பா. ரங்கநாயகி அவளும் ரொம்ப ஃப்ரெண்டு. சாமிங்கிறத விட அவ ஃப்ரெண்ட் ஆக்கிடுவா. ஃப்ரெண்ட் ஆக்கி, ஏன் எனக்கு பல்லு இப்படி வந்துச்சு, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க, உனக்கு மட்டும் தினம் உனக்கு குளிக்க வைக்கிறாங்க, பன்னீர்ல குளிக்க வைக்கிறாங்க, உனைய சந்தனத்துல குளிக்க வைக்கிறாங்க, எனக்கு மட்டும் பல்லு ஏன் வெளியே வந்திருக்குது, நீ பாடு எனக்கு இப்படி செய்யலாமா அப்படின்னு அதுகிட்ட பேசுவா. அது இவகிட்ட பேசுறது மாதிரி அவளா கற்பனை பண்ணிப்பா. என்ன செய்யறது, உன்னோட கர்மா போல இருக்குன்னு அது அதுக்கு திருப்பி சொல்லும். சரி நான் அனுபவிக்கிறேன், நான் உன்னைய பார்த்து ரசிக்கிறேன், நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கேல்ல அப்படி
அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப அந்த தன்னோட குறை எல்லாத்தையுமே அந்த கோயில்ல உட்காந்து அந்த ஐயரும் இவ கூட வந்துகிட்டு சரி நீ வந்து உட்காந்துக்கோ பேசு அப்படிங்கிற அளவுக்கு விட்டுருவாரு. அவ எப்பவுமே அந்த ஓடிடுவா அந்த கோயிலுக்கு, தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கோயில்ல போய் அந்த சாமி கூட பேசிட்டே இருக்கிறதா அவளுக்கு வேலை. அந்த மாதிரி இருக்கா. அவளோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுது. அதை பார்த்து கூட அவளுக்கு அந்த எண்ணம் கூட அப்போ கூட வரல, தனக்கு கல்யாணம் ஆகல அந்த ஏக்கம் வரல. ஏன்னா தன்னோட எண்ணங்களை பூரா அவன் என்ன பண்ணிடுறான்னாக்க அந்த ரங்கநாயகிட்ட போய் கொட்டிடுறான். கொட்டி விடுறதுனால அவளுக்கு அந்த ஏக்கமோ அந்த எண்ணமோ வரல. அந்த ரங்கநாயகி எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிட்டு இருக்கு. அது கடவுளுங்கிறது வந்துட்டு பிரபஞ்ச விதி. நம்ம பிரபஞ்சம் வந்துட்டு அதை கேட்டுட்டே இருக்கும்போது அவளுக்கு திரும்ப நன்மை செய்யணும்னு நினைக்குது அது. அப்போ ஒரு நாள் வந்துட்டு நெருப்பு பிடிக்குது. அந்த நெருப்பு அப்படி பாக்குறா. ஏன் அந்த வீட்டு பையன் பெரிய பந்தாவாச்சு, ரொம்ப பில்லா மாதிரி தெரியுமா? அப்ப பில்லா படம் ஃபேமஸா இருந்தது. நாங்க சின்ன பிள்ளையா இருந்த போது ரஜினி படம். பெரிய இந்த பெல் பாட்டம் பேண்ட் போட்டு இந்த மாதிரி இருப்பான். அந்த வீட்லயா தீ பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராஜாவாச்சு அந்த வீட்டுல தீ பிடிக்குது. அப்ப அந்த ரங்கநாயகி அவ காதுல சொல்ற மாதிரி இருக்கு, ஓடு ஓடு உன் வாழ்க்கைக்கு விடை கிடைக்குது, ஓடு ஓடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு அவளுக்கு. என்ன பண்ற, நெருப்பு பிடிச்ச வீட்டுக்கு என்ன வெறியில போனா என்னன்னே தெரியல, அவ்வளவு வேகமா ஓடுறான். ஓடி அங்க போய் நின்னு உள்ள அந்த நெருப்புக்குள்ள விழுந்துட்டான். விழுந்து போய் அந்த ராஜாங்கிற பையனை மட்டும்தான் அவளால காப்பாற்ற முடிஞ்சது. அவங்களோட அப்பா அம்மா எல்லாமே நெருப்புல எரிஞ்சிடுறாங்க அந்த வீட்டுல. அந்த பையனை இழுத்து வெளியே வந்து மருத்துவமனையில சேர்த்து எல்லாமே இவதான் பார்க்கும் போது அவங்க ஜாதி வேற இவங்க ஜாதி வேற. இந்த பொண்ணு எல்லாமே பார்த்த உடனே அவ குடும்பத்திலேயே, அவ செங்கமலம் குடும்பத்திலேயே அந்த பொண்ணை ஒதுக்கி வைக்கிறப்போ அப்ப அந்த மருத்துவர் அந்த பில்லாங்கிற அந்த பையன், அந்த ராஜாங்கிற பையன் பாரு, உனக்காக அவ வந்துகிட்டு உன்னைய காப்பாத்தின, கால்லாம் எரிஞ்சு அவனுக்கு சூம்பி போயிருச்சு. சூம்பி போன உடனே தன்னோட அழகு போன உடனே தான் அவனுக்கு தன்னோட இந்த செங்கமலத்தோட ஒரு வாழ்வியல் புரியுது. அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு, அழகுன்னு நம்ம நினைச்சிட்டோம், அழகு எவ்வளவு நம்மளை வந்துட்டு ஒரு நம்மளை தீ வந்துட்டு நம்மளை இப்படி ஆக்கிருச்சு, நம்ம உடம்பு இவ்வளவு அழகே கிடையாது, மனம் தான் அழகு, அவ மனம் இன்னைக்கு அழகா இருக்கிறதுனாலதான் நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த மருத்துவ மனையில எல்லாருமே சொல்ற நீங்க ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் முடிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த கல்யாணம் நடந்து அவனை வாழ வைக்கிறான். வாழ வச்சு அந்த ரங்கநாயகி வந்துகிட்டு அவளுக்கு வாழ்வு கொடுத்தது மாதிரி அந்த கதை வரும். ஒரு நம்ம சொல்லிடுறோம் பக்தின்னு சொல்லிட்டு ஒரு 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 நொண்டியாவோ ஒரு கால் ஊனமோ ஏதாவது இருந்தா எவ்வளவு நம்ம கேலி பண்றோம். அவங்களோட மன வலி எவ்வளவு இருக்கும், அவங்க யார்கிட்ட போய் கொட்டுவாங்க என்ன கொட்டுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம எப்பவுமே நினைக்கணும். அவங்களுக்கும் வாழ்வு உண்டு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கதையில நான் சொல்லியிருப்பேன். இந்த கதை வந்துகிட்டு சக்தி பெண்ணிதழ்ல தொடர்ந்து ஒரு 15 சிறுகதைகளா இருந்து தொகுப்பா இப்ப வெளிவந்திருக்கு. அடுத்து இப்போ வந்துட்டு இஸ்லாமிய பெண் ஆளுமைகள்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டு இருக்கேன் அடுத்த தொடரு. இது வரைக்கும் நான் இந்த நூலை பத்தி உங்களுக்கு இவ்வளவு எடுத்து சொல்றதுக்கு வாய்ப்பளிச்சமைக்கு நம்ம நிகழ்வுல அனைவருக்கும் என்னோட அன்பையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அன்பும் நன்றியும் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா. வாழ்த்துறை வழங்குவதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் நடராஜன் ஐயாவை அன்று அழைக்கின்றோம். தையாண்டே இருக்குமாறு டெல்லி பிரம்மநாயகம் ஐயாவை அன்றும் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கலந்துரையாடவும் பேரவையின் சிறப்பு விருந்தினர் திருமதி சம்சுல் ஹுதா பானு அவர்கள் அடிமை பெண்ணின் உரிமை குரல் என்று தான் எழுதிய சிறுகதை நூலை பற்றிய விளக்க உரை ஆற்றினார். அதை விமர்சன உரை என்று சொல்ல முடியாது. அவரை எழுதிய சிறுகதை தொகுப்பு, அந்த சிறுகதை தொகுப்பை பற்றிய விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான கதாசிரியர் மட்டுமல்ல, அருமையான கதை சொல்லியாகவும் அவர் இருக்கிறார். மிக சிறப்பாக ஒரு 4 கதைகளை நமக்கு எடுத்து சொன்னார். அத்தனையும் புதுமையான பார்வை, துணிச்சலான கருத்துக்கள் அடங்கிய
ஒரு கதைகள் சிறுகதை நூலை நமக்கு படைத்து தந்திருக்கிறார். முதல்ல ஒரு பெண்ணு தான் வயசுக்கே வரக்கூடாதுன்னு சுடல மாடங்கிட்ட வேண்டிக்கிறதுங்கிறது ரொம்ப புதுமையாகவும் புரட்சிகரமாகவும் இருந்தது. அதுல அவளுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி மனவளம் குறைந்த ஒரு குழந்தை பிறந்து அவளும் கற்பழிக்கப்படுகிறாள் என்பது ரொம்ப நம்ம நெஞ்ச பிழியிற மாதிரி இருக்கு. அந்த ஒவ்வொரு கதையோட நிகழ்ச்சிகளும் அப்படி இருக்கிறது. அதன் பின்பு அவளுக்கு கர்ப்பப்பையை நீக்கிவிட்டு அந்த குழந்தையை அவள் வளர்க்கிறாள். அடுத்து மாடத்தீ என்பது தீ நெடில் என்று சொல்லி அவளுடைய மகளும் கற்பழிக்கப்படுகிறாள். யாரால என்றால் அவளுடைய முதலாளியாலே. ஒரு அத்தரை அவன் போட்டுட்டு வந்து அந்த வாடையிலேயே அந்த பொண்ணு நல்ல மயங்கி பின்னாடியே போகும்போது அவன் கற்பழிச்சிடறான். அவனுக்கு பிறந்த குழந்தையை அவனிடமே விடுகிறாள். பின்பு சிந்தித்து அந்த குழந்தையை எடுத்து கொண்டு வருகிறாள். இப்படி இன்னொரு பெண் வந்து வருஷா வருஷம் குழந்தைய பெற்றுக்கிட்டு இருக்கிறார். அதுல ரொம்ப நல்லா இருந்தது. கணவன் வந்து குடிகாரன், நிறைமாத கர்ப்பிணியா இருந்தா கூட அவன் பாலியல் தொந்தரவு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். இப்படி கதைகள். அடுத்து செங்கமலம் ரங்கநாயகி கதைகளும் மிக சிறப்பாக இருந்தது. ஒரு சமூக சிந்தனையோடு கூடிய பெண்கள் பாலியல் வன்முறைக்கு பலியாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல சிறுகதைகளின் மூலம் நமது சகோதரி சம்சுல் ஹுதா பானு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நமது பேரவைக்கு அவர் புதிதாக வந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். சிறந்த படைப்பாளி, சிறந்த சிந்தனையாளர். அவர் அடிக்கடி இந்த பேரவைக்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு அவரை வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திரு பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திறன் தயாரில் இருக்குமாறு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்க. அழைத்ததற்கு நன்றி குரலமுது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கமுடன். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்கள் மிக சிறப்பாக தம்முடைய நூலை பற்றிய, அதனுடைய தொகுப்புகளை பற்றிய, அதனுடைய சிறப்புகளை பற்றி மிக அழகாக எடுத்துரைத்தார். அந்த நூலில் எழுதியுள்ள கருத்துக்கள் மிகவும் சிறப்பானவை. அவருக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தயாரில் இருக்குமாறு சீர்காழி செல்வராஜ் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள். திரை காக்கும் காப்பு எவன் செய்யும் காக்கும் காப்பு தலை என்று நம் அவைக்கு வந்திருக்கிற எழுத்தாளர் அவரை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க, ரொம்ப சிறந்த ஆசிரியர், புத்தக ஆசிரியர், நாவல் ஆசிரியர், நல்லா எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு நல்லாவே பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை போலவே சோலை போடாமல் மிக சிறப்பாக நம்முடைய அழையிலே அந்த கதைகளிலே 4 கதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு, என்கிட்ட முதலே சொல்லிட்டாங்க, இந்த 4 கதையில இத்தனை மணி நேரம் சொன்னா போதும், அது சரியா இருக்கும் அப்படிங்கிறது. அதனால இப்ப பாத்தீங்கன்னா 5:57 தான் ஆகுது. நல்ல கதைகள், கிராமத்துல அன்றாட வாழ்க்கையில நடந்தது. ஏறக்குறைய ஒரு 10, 15, 20 வருஷம், 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே கிராமத்து சூழலுக்கு எங்களை எல்லாம் பின்னாடி தள்ளி போய் நீங்கள் எழுதிய கதைகள் எல்லாம் நேரடியாக பார்த்தது போல சில குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். நீங்க
சொன்னா நம்ப மாட்டீங்க. பையன் பிறக்குன்னு கடைசி வரைக்கும் பெண் குழந்தையாவே பிறந்தது. அதுல பாத்தீங்கன்னா முதல் குழந்தை பேர் சாந்தா, 2வது குழந்தை பேரு தேன்மொழி, 3வது குழந்தை பேர் தமிழரசி. இப்படி நிறைய குழந்தைகள் எல்லாம் பெற்றுட்டு கடைசியில அவர் இல்லையே என்கிற விரக்தியிலேயே இத்தனைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறவர்கள் தினமும் போய் குளிச்சுட்டு வந்து இவங்க சொல்லும் போது அந்த கதை தான் ஞாபகம் வந்தது. ஒரு நாள் குடிச்சிட்டு வெயில்ல படுத்து அங்கேயே இறந்துடுறாரு. அந்த குடும்பம் தத்துவலைக்குமா போயிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய கதையாக மாறி இருக்கு. அது மாதிரி அதே கதையை அப்படியே எழுதியிருப்பாரோன்னு கூட நான் நினைச்சேன். அந்த கதையில் வரக்கூடிய முதல் மருமகன் 3வது பெண்ணையே திருமணம் செய்து கொள்வார். தெரியாது அக்காவுக்கு தெரியாம இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவான். இப்படிலாம் கதையில் வரக்கூடிய அதை போலவே சினிமாவில் வரக்கூடியது போலவே நிஜ வாழ்க்கையிலும் பல குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரிதான் இன்னொரு நேரத்துல பாத்தீங்கன்னா அம்மா சொன்னது போல 10 மாதங்கள் கழிக்கும், 2 மாசம்தான் கேப்பு, திரும்பவும் ஒரு குழந்தை கர்ப்பிணி ஆயிடுவாங்க. இப்படிலாம் ஒரு மிகப்பெரிய எதுவா இருந்தது அந்த காலத்துல. அது யாராவது நன்றி சீர்காழி செல்வராஜ் ஐயாவை பின்னாடி கூப்பிடுமா. அதனால ரொம்ப சிறப்பான அந்த கதைகள். ஆனால் அந்த தற்கொலை செய்து கொண்டு போறேன் அப்படின்னும் போது அந்த ஊர் தலைவர் வந்து, இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்காதா, வா உனக்கு வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது, நான் பலான பையன் இருக்கிறான், அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு எல்லா இனத்திலையும் இருந்திருக்காங்க. அதை மறைச்சு இப்பெல்லாம் மாதிரிலாம் கிடையாது. உடனே அது வந்து மீடியாக்கள்ல வந்து நிறைய விஷயம் நடக்கும். ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களால் தான் இந்த கொடுமைகள்லாம் நடக்கும். இப்ப அப்படி இல்லை. வடநாட்டுல வெளியில எங்கன்னு யாருன்னே தெரியாம, அதோடு மட்டும் இல்ல சின்ன குழந்தைகள், அதான் இப்ப கொடுமையே. 3 வயசு குழந்தைன்றாங்க, 6 வயசு குழந்தைன்றாங்க, 10 வயசு குழந்தைன்றாங்க. இதுதான் ஒரு கேவலமான மிருகத்தனமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் எடுத்து உங்கள் கதைகளிலே சொல்லி அந்த கதைகள் மூலமாக இந்த சமுதாய சீர்கேடுகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்து உண்மையிலேயே அந்த கதை அந்த சினிமாவாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், ஒரு சமுதாயத்தை திருத்துவதற்கு பயன்படுத்துவது என்று சொன்னால் அதை விட ஒரு நல்ல விஷயம் யாருக்குமே இருக்காது. மின்பெண் தெரியாதவர்களுக்கு உதவுறதுதான் ஒரு உதவின்னு சொல்லுவோம். வள்ளுவர் கூட அதுவாக சொல்லுவார். அதனால செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வானகம் மாற்றல இருக்கின்ற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கதையாசிரியரை படைப்பாளி சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி நீங்கள் அடிக்கடி உங்கள் கதைகளை எல்லாம் உங்கள் புத்தகங்களை எல்லாம் இந்த அவைக்கு கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் செவிக்கு உணவாக தர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதம் ஒரு நிகழ்ச்சி தரும். நீங்க அவசியம் நீங்களே அந்த தேதியை கேட்டு வாங்கி கொண்டு வரலாம். அதை சொல்லக்கூடிய விதமும் நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு சீர்காழி செல்வராஜ் அவர்களே அன்று அழைக்கின்றோம். துறந்த தயாரில் இருக்குமாறு ஜானகி அம்மார்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்களேன். அனைவருக்கும் வணக்கம். மிக சிறந்த ஒரு கதை ஆசிரியரை இப்பொழுது அவர் கதை சொல்ல கேட்டு மகிழ்ந்தோம். அது இது உணர்ச்சி பூர்வமான ஒரு தத்ரூபமான சிறு கதைகளை அவர் விவரித்திருக்கின்றார். இந்த கதை என்பது ஒரு சமூக சீர்திருத்தத்தை நோக்கி சொல்லக்கூடிய கதைகளாகவே நான் கேட்டு ஆனந்த கண்ணீர் ஒதுக்கின்றேன் என்று சொல்லலாம். ஏன்னா அந்த ஆசிரியரை பற்றி கதாசிரியர் அவர் சொன்ன விதம் வந்து எளிதாக அதை வந்து கடத்தி செல்லக்கூடிய ஒரு கதாசிரியர் இப்பொழுது நாம் கண் முன்னே அவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
இது வந்து இந்த கிராமங்களில் கிடைக்கின்ற தகவல்கள், நேரில் பார்த்தவை பற்றி அப்படியே வந்து தத்துவமா சொல்வது என்பது அதை அதுல துணிச்சல் வேணும். வந்து துணிச்சல் இல்லாம எல்லாம் இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து வெளியில சத்துவத்தில் சொல்றது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். சொல்ல முடியாதுன்னு இல்லை, ஆனால் சிரமமா இருக்கும். பல்வேறு சமூக கட்டமைப்புகளை அதை வந்து கருத்தில் கொண்டு அதை பேசணும். அந்த விதத்துல வந்து ஒரு வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆக இன்னும் இது போல நல்ல அருமையான கருத்துக்களை அவர் சொல்ல வேண்டும். ஒரு சமூக சீர்திருத்தத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அந்த பயணம் ஒரு தொடர்கதைகளாக எழுத வேண்டும் என்பது இந்த நேரத்தில் அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக சிறந்த ஒரு கதாசிரியர், கதை சொல்லி. ஆக இவர் சொன்னால் நிறைய திருத்தங்களும் வரலாம். மாணவர்கள் மத்தியிலே வந்து ஒரு இந்த இன்றைய காலத்துல பாலியல் தொல்லைகள் வந்து எந்த ரூபத்துல வரும் தெரியாது, அப்படியெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல இவர் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் இவர் பேனாமுனையிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி வாழ்த்துகின்றேன். மிக்க நன்றி. நன்றி நன்றி. சீர்காழி செல்வரா, சிங்கப்பூர். நன்றிங்க. அடுத்ததாக வார்த்தை வழங்குவதற்கு ஜானகி அம்மாவை என்று நினைக்கின்றோம். சிறந்த யாண்டில் இருக்குமாறு நன்குடி அப்பை அம்மாவை அன்று கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்கள் பேசிய கதை, கூறிய கதை, அவர்களுடைய புத்தகத்திலிருந்து பேசிய கதை நமக்கு ஒரு தீர்ப்பாயம் போலவும் அந்த கதையை எடுத்து சொன்ன விதம் மிகவும் அருமையாக இருந்தது. அம்மா அவர்கள் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று நினைக்கிறேன். அப்படிதான் அம்மா? ஏனென்றால் அவருடைய நன்றி நன்றி அம்மா. ஆனால் நீங்கள் பயன்படுத்திய வார்த்தைகள், அந்த கல்யாணம் முடிச்சுக்கோ அந்த வார்த்தையெல்லாம் நெல்லை மாவட்டத்து கதை. ஏன்னா நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவள். எனக்கு அந்த நீங்கள் பேசக்கூடிய அந்த கதையில் உள்ள யதார்த்தங்கள் என்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. அதுபோல அந்த சுடலை மாடசாமி, சீவலபேரி சாமி, இது எல்லாம் அங்க வந்து இங்க எப்படி கருப்பன் சொல்றாங்களோ அது மாதிரி அந்த சாமிகள்லாம் ரொம்ப பேர் பெற்றவர்களா இருப்பாங்க. ஊருக்கு ஊரு ஒரு சீவலபேரி சாமி இருப்பாங்க. அந்த சாமியை வேண்டிக்கிட்ட அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப என்னுடைய மனதை தொட்டதாக இருந்தது. எல்லா கதைகளுமே இன்றைய பெண்களுடைய நிலை குறித்தும், எவ்வளவு பெண்கள் வளர்ந்தாலும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை இந்த இடத்துல ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இந்த இடத்தில் நீங்க பேசியது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அம்மாவோட கதைகள் இன்னும் பல புத்தகங்கள் எழுதி இன்னும் பல பேரும் புகழும் பெற வேண்டும் என்று உங்களை ஆசீர்வாதம் வாழ்த்தி வணங்கி இடம் சாருகிறேன். நன்றி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வார்த்தை வழங்குவதற்கு நலன்குடி அவ்வை அம்மாவர்களே அன்று நினைக்கின்றோம். சிறந்த யாண்டிலே இருக்குமாறு செமிமாள் அம்மாவர்களே அன்றும் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். மிகச் சிறப்பு. இந்த தன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை எல்லாம் அத மிக ஆழமாக தனக்கே நடந்தது போல அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால அதையெல்லாம் எல்லா நிகழ்வுகளையும் அவர் வந்து கதையாக வடித்திருக்கிறார். இது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு செய்தியா சொன்னா அந்த உணர்வு வந்து நமக்கு புரியாது. ஆனா அதை ஒரு கதையா சொல்லும் போது அதுவும் அவங்க சொன்ன அந்த முறை இருக்க அப்படியே எல்லாரும் அந்த செவ்வந்தி ஆகட்டும், மாடத்தி ஆகட்டும், எல்லாருமே வந்து நமக்கு நேர்ல அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இந்த பல்லு எடுப்பா இருக்கும், கால் சுமை போயிரும், அந்த பையன் அப்படி இருப்பான், அப்ப அந்த வாசனை அப்படி இருந்ததுன்னா அந்த வாசனையை நம்ம உணர முடியுதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க அந்த கதையில ஒவ்வொன்றையும் அந்த தோற்றமாகட்டும், அந்த சூழல் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து மிக இந்த குறைந்த நேரத்துல ஒரு 4 கதைகளை இவ்வளவு சிறப்பா சொல்ல முடியுமா அப்படின்னு. ஏன்னா அவங்க அதை எல்லாத்தையுமே உணர்ந்திருக்கிறாங்க. தன்னை சுத்தி அந்த காலனி மக்கள்னா பொதுவா எல்லாரும் எளிதில போய் பேசிட மாட்டாங்க. ஆனா இவங்க அவங்களோட எல்லாம் பழகி இருக்காங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளை எல்லாம் அவங்க பார்த்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்காதா, இதுல இருந்து ஒரு அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு இருந்ததுனாலதான் இப்படி எல்லாம் அவங்களால எழுத முடியுதுன்னு நினைக்கிறேன். தந்தை பெரியார் சொல்லுவாரு, இந்த இப்போ ஒரு கணவன் மனைவி அவங்க வந்து பிரியணும், எதுவும் ஒத்து போகல, சேர்ந்து இணைந்து வாழ முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது
தன்னுடைய குழந்தைகளுக்காக அப்படின்னு அந்த பெண் பொறுத்து போக வேண்டிய சூழல் வருது. அப்படி ஒரு கட்டாயம் ஏற்படுது அந்த பெண்ணுக்கு. அதனால இதுல இருந்து நீ வெளியில வரணும், நீ வா, நீ பொது வாழ்க்கைக்கு வா, உன்னாலையும் படிக்க முடியும், வேலை செய்ய முடியும், பொருள் ஈட்ட முடியும். இப்படி இந்த புற வாழ்வில் உன்னால நிறைய உனக்கான பங்கை நீ செய்ய முடியும் அப்படி எல்லாம் தடுக்கிறது ஒரு நிலை இருக்கு. அதனால அப்படி இருந்துன்னா அவன் கர்ப்பப்பையே எடுத்துரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அது இப்ப அது வேற ஒரு சூழல்ல அந்த குழந்தைக்கு, மன வளர்ச்சி இல்லாத குழந்தைக்கு அவளுக்கு என்ன தெரியும், என்ன தனக்கு என்ன நடந்ததுன்னு கூட அறிய முடியாத அந்த குழந்தைக்கு அதுதான் ஒரு தீர்வாக அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுது. மிக மிக அருமையான ஒரு நிகழ்வு. அந்த நூலை படிக்க வேண்டும்னு என்ற ஆவல் எனக்கு ஏற்படுகிறது. அதை எப்படி நான் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நீங்க அந்த எண்ணை சொன்னீங்கன்னா நாங்க அனுப்பி வாங்கி. ரொம்ப அருமையா இருந்ததும்மா, மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு சேமிமால் அம்மா அவர்களே அன்று அழைக்கின்றோம். திரு தயாண்டிலே இருக்குமாறு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்று. அழைத்ததுக்கு நன்றி சுவாதி. ஐயா, நான் என்ன வெளியில இருக்கேன், கதை வந்து நான் ரொம்ப அருமையான கதைகள் அழகாக படித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அழைத்ததற்கு நன்றி சுவாதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சம்சுல் ஹூதா பான் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து அடிமை பெண்ணே அந்த கிராமத்து கதைகள் வந்து மொத்தம் 15 இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா 15 கேட்கறதுக்கு ரொம்ப ஆவல் தான். இருந்தாலும் நேரம் பத்தாதனால அவங்க வந்து பெண்களின் உழைப்பும் வேதனைகளையும் வந்து எப்படி அதுலேருந்து எளிதாக வெளியில வராங்க அப்படிங்கிறத அழகா ஆரம்பிச்சாங்க. மனிதன் வந்து கொப்பளிக்கிறது அந்த இடத்துல, அந்த கிராமத்துல அப்படின்னு அந்த நேரடியாக அவங்க இருந்த அந்த கிராமத்தை பற்றி அவங்க இது பண்ணாங்க. அந்த சின்ன குழந்தைங்க வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கங்கிறத அழகா சொன்னாங்க. இந்த ராமநாதபுரம் வட்டார வழக்கு பேசினாங்க. அது வந்து எனக்கு வாயிலே நுழையில, அவங்க பேசுறதே புரியல முதல்ல. ஆனால் இங்கே திருநெல்வேலி மாவட்டம் அந்த இதில் தான் ஆண் பிள்ளைகளை கூட ஏழை இங்கே வாழ அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருந்தது. அந்த வட்டார வழக்கம் அருமையாக பேசினாங்க. அப்புறம் அது வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த தேசமும் அந்த கூப்பிடுற அந்த இது ஒவ்வொருத்தரையும் வரவேற்கிறதும் அந்த தேசமும் தேசப்பற்றும் பாசமும் இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. இப்போ இந்த முதல்ல ஒரு கதை சொல்லும் போது இந்த வேண்டாம் கர்ப்பப்பை அப்படிங்கிற அந்த கதை வந்து அந்த காலத்தில் வந்து அதாவது வயசுக்கு வந்துட்டா படிக்க வைக்க மாட்டாங்க. இப்போ என்னையெல்லாம் அப்படி தான் பாடுபடுத்தினாங்க. ஆனால் நான் தான் மீறி மேற்கொண்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கடுத்தது அந்த குழந்தை வந்து சுடரமாட்ட போய் கேட்குது, ஐயோ நமக்கு வயசு வந்துட்டா நம்மளை படிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சுடரமான அந்த கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறா. வயசுக்கே வரக்கூடாதுங்கிற மாதிரி வேண்டிக்கிறாவோ. அதனால ஆனால் பெண்களானவர்கள் என்ன செய்ய முடியும், வயசுக்கு வந்துடுறா, அப்புறம் கல்யாணம் ஆறுது, அப்புறம் வந்து அவளுக்கு மூல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்போதான் ரொம்ப வருத்தப்படுறா, ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் அந்த குழந்தையும் பாலியல் இதில் வந்து உட்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினச்சிண்டு அந்த டாக்டர்கிட்ட போய் எப்படியாவது காட்டி இந்த கர்ப்பப்பையை எடுத்துடணுங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறா. அந்த கதை ரொம்ப அருமையான, ஏன்னா மூல வளர்ச்சி இல்லாத பெண் குழந்தைகள்லாம் என்ன பாடுபடுறாங்கங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. இந்த காலத்துல நடக்கிறது ஒரு சில இடத்துல. அதே மாதிரி அடுத்த கதை வந்து மாடத்தி. அந்த வெளிநாட்டு குடும்பத்தில் வந்து அந்த பெரிய குடும்பம், அந்த பையனுக்கு கல்யாணம் இது பண்ணுறாங்க, எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து வராங்க,
அந்த மாலத்தின்கிற அந்த பெண் வந்து வேலை செய்கிறாங்க. அந்த காலனி பெண்களுக்கு வந்து அங்கே இருக்கிற காலனி பெண்களுக்கு அங்குள்ள ஆண்களையே மனம் முடிச்சு வைப்பாங்க. இந்த குழந்தை வந்து இவன் தான் காரணம்னு, அதாவது இந்த பொண்ணு வந்து அந்த அந்த பையனால கெடுக்கப்படுற அந்த பணக்கார வீட்டு பையனால. அதனால அந்த குழந்தை பெற்றோடனே இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க இதுவாக. திருப்பி தான் குழந்தை பெற்றோடனே இது அவனுக்கு அவனோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து இந்த வீட்டில் இவனுக்கு பிறந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீராவேசமாக அந்த குழந்தைய வந்து திரும்பவும் அந்த குழந்தைய பேசுகிறா. ஆனால் அவங்க யாரும் ஒத்துக்கலை. அதனால் அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு திருப்பி குழந்தைய எடுத்துகிட்டே போயிடுறாங்கிற அந்த கதையும் அவளுடைய வீரத்தை காட்டுறது, அவளுடைய தன்னம்பிக்கையை காட்டுறது. அடுத்தது வந்து ஒரு குடும்பத்தில் 24 மணி நேரம் குடிச்சிட்டு பெண்டாட்டி இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய குழந்தைகளை பெற்றுட்டு எப்படி குடிகாரன் கணவனால பெண்கள் வந்து எப்படி பாடுபடுறாங்க. ஏன்னா நான் நேரிலே கிராமத்தில் பார்த்துருக்கேன். அந்த குடிகார கணவனால பெண்கள் வந்து எவ்வளோ பாடுபட்டிருக்காங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கதையை சொல்லும் போதே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆஹா, நம்ம வேலை செஞ்ச இடத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிற மாதிரி இருந்தது. அதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற அந்த பெண் குட்டிக்காரனால. அடுத்தது வந்து இந்த செங்கமலத்து ரங்கநாயகி, அந்த கதையும் ரொம்ப அருமை. அவளுக்கு வந்து பல்லு வந்து எடுப்பமாக இருந்ததுனால எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுறாங்க, கேள்வி பண்ணுறாங்க. அதனால் யாரும் அவளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவள் என்ன பண்ணுறா, ரங்கநாயகிங்கிற அந்த இறைவன் கடவுள் பெண் தெய்வத்தை போய் தன் குறைகளெல்லாம் சொல்லி புலம்புறா. அப்போ வந்து அந்த எதிர் வீட்டில் வந்து ஒரு நெருப்பு பற்றிடுது. உடனே இவ என்ன பண்ணுறா, அந்த நெருப்பை போய் மேலே விழுந்து காப்பாற்றணுன்ட்டு கடைசியில் அங்கே எல்லாரும் அப்பா அம்மா இருந்துடுறாங்க. அந்த பையன் மட்டும் அவரை மட்டும் காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்துடுறா. அவன் வந்து பார்க்குறான், ஐயோ நம்ம வந்து நிறைய தீக்காயம் பட்டு நம்மளை காப்பாற்றினது இந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு அவளுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து நெருப்பால் தன்னோட அழகு போனது என்று எண்ணாமல் அந்த செங்கமலை காப்பாற்றியனால அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற முடிஞ்ச கதையும் ரொம்ப அருமையானது. அதனால் அம்மாவுடைய கதைகள் அவ்வளவும் ரொம்ப சிறப்பு. என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நான் குழந்தைகளுக்காக கதை சொல்கிறவ, நீங்கள் பெரியவங்களுக்கு எல்லாம் கதை சொல்லி எங்களை வந்து குழந்தைங்களாவே மாற்றிட்டீங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கம்மா. காணாவுரை வழங்கி சிறப்பிக்க இன்றைய சிறப்பழைப்பாளர் அவர்களே அன்று அழைக்கின்றோம். காணாவுரையில் தாங்களது கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபற்றி இருந்த அந்த கருத்துக்களையும் மேலும் இந்த பேரவை சிறப்படைவதற்கு கருத்துக்களையும் பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் அவர்களே அன்று அழைக்கின்றோம். பாருங்கள். வாய்ப்பு கொடுத்தது வந்துட்டு முனைவர் ராஜேஸ்வரி அம்மா. அவங்க எனக்கு இது பத்தி எங்க பத்தி எதுவும் தெரியாது. அவங்கதான் சொன்னாங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த புத்தகத்துல உங்க புத்தகத்தை எடுத்து நீங்க பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா காமராச ஐயாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் முதல்ல தயக்கத்தோட தான் இருந்தேன். இப்ப வந்து உங்களையும் பார்த்த உடனே தினம் வந்து பேசிடலாம் போல இருக்குது. தினம் நிறைய கதை குழந்தைகளுக்கும் சொல்லலாம், உங்களுக்கும் சொல்லலாம். அவ்வளவு சந்தோஷமாயிருச்சு எனக்கு. இந்த நிகழ்வு வந்துட்டு இத்தனை பேரை வாழ்த்து சொல்ல எங்க வர்றீங்க. அந்த ஒரு 4 கதை நான் சொல்லி முடிச்சேன். ஐயா கிட்ட முதல்ல கேட்டுட்டேன், எத்தனை கதை சொல்லலாம், எவ்வளவு நேரம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன். ஏன்னா எல்லாரும் நேரத்தையும் நம்ம வந்துக்கிட்டு வீணடிக்க கூடாது. அதனால கேட்டுக்கிட்டேன். அவங்க 1/2 மணி நேரம் சொன்னாங்க. 4 கதை அதுக்கு பொருத்தமா வரும்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இல்லைனாக்கா இன்னும் அம்மா சொன்ன மாதிரி எல்லா கதையும் சொல்லியிருக்கலாம். சிக்கந்தர் மலையெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்ப அம்மாக்கெல்லாம் வாழ்த்துனோன்னா இன்னும் 2 கதை சொல்லலாமான்னு ஒரு ஆசை வேற வருது எனக்கு. அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா இருந்தது நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்துட்டு இன்னும் மென்மேலும் நிறைய இந்த மாதிரி குழந்தைகள் வர்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த யூனிஃபார்மோட அந்த சீருடையோட அந்த பள்ளிச்சீரோட குழந்தைகளை பார்க்குறப்போ, அவங்க திருக்குறள் சொல்றப்போ எனக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கு. இன்னும் அடுத்த தலைமுறை வந்துக்கிட்டு இன்னும் மேல நிறைய கொண்டு வர்றதுக்கு, அந்த சமூக வர்றதுக்கு நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் எல்லாரும் உள்ள இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இதுல நானும் இணைஞ்சு பயணிக்கிறேன். நம்மளுக்கு அடுத்த தலைமுறையை வந்துக்கிட்டு நல்ல ஒரு தலைமுறையை நம்ம இங்க உருவாக்கி நம்ம விட்டுட்டு நம்ம போகணும்.
நம்ம தமிழ்நாடும் நம்மளோட மக்களும் வந்துட்டு இன்னும் அடுத்த பகுத்தறிவோட வளரணும். குழந்தைங்க பகுத்தறிவோட இந்த மக்கள் வந்துட்டு கல்வி மேம்பாடு அவங்க இந்த நாட்டை அவங்க உருவாக்குற அளவுக்கு அவங்க இப்ப நம்ம நம்ம சினிமாவுல போய் விழுகிறத விட அது ஒரு கலையா மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு இவங்களும் அந்த கலைக்குள்ள நுழைஞ்சு இவங்க கல்வியோட அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட இங்க விருப்பமா நான் வச்சுக்கிறேன். உங்க அனைவருக்கும் நன்றி. நானும் இதோட இந்த நிகழ்வுல வந்துட்டு இணைஞ்சு பயணிக்கிறேன். அனைவருக்கும் அன்பும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இனிய மாலை வணக்கம். நன்றி. நன்றிங்க அம்மா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைந்து விட்டது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாய்ப்புள்ளமைக்கு நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2184 இன்றைய சிறப்பு அழைப்பாளர் சம்சுல் ஹுதாபான் அம்மா அவர்கள் கலந்த இடமும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் கலந்த இடமும் பேரவையில் உரையாற்றுவதற்காக நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதை அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்து வழங்கிய அனைத்து சான்றுகளுக்கும் குரலும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கும் இசைப்பாடல் வழங்கியவர்களுக்கும் வல்லரசு வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பாராட்டு சான்று வந்திரும் ஷாமிலி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மாணவ அறிவு மனிதனுக்கு அழகு, மனிதை மனிதனாக்கவும் தமிழை தமிழாக்கவும் தமிழை தமிழாகவே ஆழ்வும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நூல் திறனாய்வு களம். 2185 நாள் 19/6/2026 வெள்ளிக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057. அன்றைய சிறப்பு அழைப்பாளர் கி. சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் நாளை உரையாற்றுவார். ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழர் கணக்கியல். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு எண்ணுவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனாக்குவோம் தமிழை தமிழாக்குவோம் தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி.